அறிவே மனம், மனமே அறிவு. உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மனசு பாரமாக இருக்குது, ஒரு மாதிரி குப்பு குப்புன்னு வேர்க்குது, பதட்டமாக இருக்குது, வெளியில் போகிறக்கே பிடிக்கல, வெளியில் போனால் தலை சுற்றுது, வெளியில் போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது, எதுக்கு வெளியில் போகணும், இப்படியெல்லாம் தோணுது. வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா எப்போ பாரு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமே, என்ன வாழ்க்கை இது அப்படின்னா ஒரு பய உணர்வையும் கொடுக்குது. ஏன் இந்த பயம் வருது, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மனசில் ஆல்ரெடி பதிவான விஷயங்கள், ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பதிவான விஷயங்கள் மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது நாம் தனியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்துடன் இருக்கலாம், அல்லது கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் பதிவான விஷயங்கள் இப்பொழுது எப்படி பாதிப்பு கொடுக்கும் என்று பல பேருக்கு கேள்விகள் எழுகின்றன. ஆம், நம் மனதில் பதிவான விஷயங்கள் நம்மளுக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து இன்று வரை நாம் பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் எதுவுமே நம்மளை விட்டு மறையப் போவதில்லை, அழியப் போவதில்லை. அது உள்ளுக்குள்ளேயே தான் முடங்கி இருக்கும். நம்மால் ஒரு சூழலை சமாளிக்க முடியாத பொழுது இந்த பதிவான விஷயங்களில் இது சார்ந்த விஷயங்கள் என்னவோ அது மேலோங்கி வருவதுதான் ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது. அந்த பாதிப்பு தான் மன பதட்டத்தையும், பீதியையும், வேதனையையும், அழுகையையும், தனிமையையும், தனிமை பயத்தையும், தூக்கமின்மையையும் பரிசாக கொடுக்கிறது. இதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்வது என்று தனக்குள் குழம்பிக்கொண்டே வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதை தவிர்த்துவிட்டு இது சார்ந்த நிபுணர்களிடம் சிகிச்சை பெற்று தன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு, மகிழ்ச்சியை நோக்கி எடுத்து செல்வதற்கு தான் உளவியல் சார்ந்த சிகிச்சைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னைக்கோ பார்த்தது அது எப்படி இன்னைக்கு எனக்கு பாதிப்பு கொடுக்கும் என்று. இதற்கு உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டுமானால், எங்கள் கிளினிக்குக்கு ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வருகிறார். அவருக்கு ஒரு பயம் வருகிறது. என்னால் பயமாக இருக்கிறது, என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியவில்லை, எனக்கு தனியாக இருந்தால் நெஞ்சு அடைப்பது போல் இருக்கிறது, வேர்த்து விடுகிறது, தலை சுற்றுகிறது, இரவில் படுத்தால் தூக்கம் வருவதில்லை, மாத்திரை சாப்பிட்டு படுத்தாலும் நடு இரவில் முழிப்பு வந்து விடுகிறது, திரும்பவும் தூங்கினால் மணி 4-5 ஆகிவிடுகிறது, தூங்கி எழுந்த பின்பு பார்த்தால் தூங்கினது போன்ற உணர்வே இல்லை, மனம் ஒரு பாரமாக இருக்கிறது, உடம்பெல்லாம் அடித்து போட்டது போன்று உள்ளது என்று அடுக்கிக் கொண்டே வந்தார். அப்பொழுது நாங்கள் எங்கள் உளவில் சார்ந்த ஆய்வுகளில் பல ஆய்வுகளுக்கு பின் கண்டறிந்த உண்மையை பார்த்தால், இவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவர்களுக்கு சொல்லப்பட்ட பதிவுகளும் இவர் எடுத்துக்கொண்ட விதமும் இவருக்கு இப்பொழுது ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது. சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்தான். அதாவது, இரவில் உணவு சரியாக உண்ணவில்லை என்றால் உறக்கம் வராது, காலையில் நேரத்தில் எழுந்திருக்கவில்லை என்றால் இப்படியெல்லாம் ஆகிவிடும், சரியாக நடக்கவில்லை என்றால் கைகால்கள் முடங்கிவிடும். இப்படி பல விஷயங்கள், தகவல்கள், இவர்களுக்குள் பதிவான விஷயங்கள் இப்பொழுது தான் அதுபோல் இல்லாவிட்டால் தனக்கு அந்த மாதிரி ஏற்பட்டு விடுமோ என்ற பயம், பீதி ஏற்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் வீட்டில் இருக்கும் உறவினர்கள், அக்கம்பக்கம் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு கனவு வருகிறது, இது மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற பேசின தகவல்கள் கூட இப்பொழுது இவர்களுக்கு தனக்கு யாரோ கனவில் தெரிந்த நபர்களும் உறவினர்களும் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள் கனவில் அவர்கள் இறந்து பல வருடங்கள் கூட ஆகிவிட்டது, ஆனால் இப்பொழுது என் முன்னால் நிற்பது போன்றும் என்னுடன் பேசுவது போன்றும் என்னை மிகவும் தொந்தரவு செய்வது போலவும் கனவு வருகிறது, இது எனக்கு பயத்தை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார்கள். மற்றொரு கனவு என்று என்னவென்று பார்த்தால்,
யார் என்றே தெரியவில்லை. ஆனால் என் கனவில் வந்து எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது என்று சொல்கின்றார்கள். நாங்கள் இவர்களை மறு ஆய்வுகள் பல செய்து இவர்களுக்கு பதிவான விஷயங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கும்போது எங்கள் ஆராய்ச்சியில் நாங்கள் பல விஷயங்களை கண்டறிந்த உண்மை என்னவென்று பார்த்தால், இவர்களுக்குள் பதிவான விஷயங்கள், இவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாவுக்கு செல்லும் பொழுது உறவினர்களுடன் செல்வார்கள். படம் பார்த்துவிட்டு வந்து இதை நாட்கணக்காக மாதக்கணக்காக அதில் வந்த காட்சிகளை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டும் நினைவுபடுத்தி கொண்டும் இருப்பார்கள். இந்த நினைவுகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பு தனக்கு அதே போல் நடப்பது போல பல நிகழ்வுகள் இவர்களுக்கு ஒரு கற்பனையாக வெளிப்படுகிறது. இது இவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. இது போன்ற பதிவுகளை நாம் முறைப்படுத்தாவிட்டால் இது மன பாதிப்பை உண்டாக்குகிறது. இந்த மன பாதிப்பு அழுத்தப்பட்ட பிரச்சனையாக மாறும் பொழுதுதான் உடல் சார்ந்த வலியாக வெளிப்படுகிறது. அந்த உடல் சார்ந்த வலிகள் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்று பார்த்தால், அதீத தலைவலியாக இருக்கும், கழுத்து பகுதியில் வலி அதிகமாக இருக்கும், மூட்டுக்களில் வலி இருக்கும், தூக்கத்தில் மிகவும் தொந்தரவு இருக்கும், தூக்கம் வரும் ஆனால் தூங்க முடியாது, பசி உணர்வு அதிகமாக இருக்கும் ஆனால் உணவை பார்த்தால் சாப்பிட பிடிக்காது, அந்த உணவில் ஏதாவது இருக்குமோ என்ற எண்ணம் கூட இவர்களுக்கு அதிகமாக வரும். இது போன்று ஒரு பதட்ட நிலையும் வரும். எப்பொழுதும் ஒரு படபடப்பாக இருக்கும் இவர்களுக்கு. யாராவது கூட உறவினர்கள் வந்தால் கூட ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டு விடுவார்களோ என்ற அச்ச உணர்வும், எப்படியெல்லாம் இருந்தாய் இப்போ இப்படி ஆகிவிட்டாயே என்று கேட்பார்களோ என்ற பய உணர்வும் இவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் இவர்கள் உறவினர்களை பார்ப்பதை கூட தவிர்த்து விடுவார்கள். பல விருந்துக்கு செல்வதை கூட தவிர்த்து விடுவார்கள். வெளியில் செல்வதை நிறுத்தி விடுவார்கள். தான் ஒரு அறைக்குள் அமர்ந்து கொண்டு தனக்குள் வேதனைப்பட்டு கொண்டு, என்னால் முடியவில்லை, என்னால் வேலை செய்ய முடியவில்லை, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை, என் தூக்கம் வரவில்லை, எனக்கு ஏதாச்சும் என்று அழுது கொண்டே இருப்பார்கள், வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இவர்களை நாம் வெறுப்பதை விட இவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இவர்களுக்கு உதவி செய்வதே உளவியல் சார்ந்த ஆலோசனைகளும் சிகிச்சைகளும். மேலும் விவரங்களுக்கு எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.